ஹலோ மார்வல் மக்களே! உங்களோட கேள்விகளுக்கு நான் பதில் சொல்றேன். என்னோட கேள்விக்கு இன்னைக்கு நீங்க பதில் சொல்லுங்க. என்னடா கேள்வி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம தோரோட மியால்னியர் எடுத்துக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஓடின் வந்து ஒரு ஸ்பெல் போட்டிருப்பாரு. யார் இதுக்கு தகுதியானவங்களோ, அவங்களால இத எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தோர் 1ல. ஆனா, எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே ட்ரை பண்ணிட்டு பார்த்துருப்பாங்க. நம்ம ஹாக்காய், அயர்ன் மேன், கேப்டன் அமெரிக்கா கூட அசைச்சிருப்பாரு. அதே மாரி எண்ட்கேம் படத்தில தூக்கியிருப்பாரு. அவரெல்லாம் ஒர்த்தி தான். நான் ஒத்துக்கிறேன். இல்லன்னு சொல்லல. ஆனா, தோர் 1 படத்திலேயே நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டான்லி கார வச்சு இழுக்க ட்ரை பண்ணியிருப்பாரு. அதையும் தாண்டி நெறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துலருந்து மூவ் ஆகாத அந்த மியால்னியர் எப்படி நம்ம ஹெலிகாரியர்ல கேரி பண்ணி கொண்டு போகும்போது, மூவ் ஆகி போயிருக்கும். ஏன்னா, ஹெலிகாரியர மூவ் பண்றது அன்வொர்த்தி பீப்பிள் தானே நெறைய பேரும் மூவ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா, அந்த காலகட்டத்தில ஷீல்டுக்குள்ளார தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஹைட்ராவும் இருந்தது. ஹெலிகாரியர் ஆப்பரேட் பண்ணது எல்லாருமே ஷீல்டு ஏஜென்ட்ஸா தான் இருக்கணும். அன்வொர்த்தி பீப்பிளா தான் இருக்கணும். அப்படி இருக்கும்போது ஹெலிகாரியர் எப்படி பறந்துச்சு? மியால்னியர் ஏன் அது கீழ இழுக்கவே இல்ல? அப்படின்னு யாராவது யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கு கமெண்ட்ல ஆன்சர் தெரிஞ்சவங்க சொல்லுங்க. தோர புடிக்குன்னா ப்ளூ கலர் ஹார்ட்ட கமெண்ட்ல சொல்லுங்க.